ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய தலைப்பிலே சனிப்பெயர்ச்சியை பற்றிய சிறிய தகவல்கள். சனி பகவான் 6/3/2026 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசம் பண்றார். இவருடைய பலன் என்பது கோச்சாரப்படியும் ஜாதகப்படியும் பலாபலன்கள் என்பது மாறக்கூடிய கிரகநிலையிலே மாற வாய்ப்புகள் உண்டு. பொதுவான ஒரு பலனே. சிம்மராசிக்கு அஷ்டமத்திலே சனி. அஷ்டமத்திலே சனி என்பது பயப்படுற மாதிரி இருக்காது. பரிகாரங்கள் நம்ம வலுவாக செஞ்சோம்னாலே நமக்கு மாற்றங்கள் இருக்குது. இல்லைன்னா இருக்குன்னு ஒன்று உண்டு, மைனஸ்னால் ப்ளஸ்ஸும் உண்டு. அதே மாதிரி நமக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. எல்லாத்துலேயும் கவனமாக இருந்தாலே போதும். அதற்கான பரிகாரங்கள் செய்தோம்னாலே நமக்கு நிவர்த்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உடலில் முக்கியமாக ஆரோக்கியங்கள் என்பது தேவை. எதிலும் கவனம் தேவை. எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். நிதானமாக செயல்படணும். எதில் எடுத்தாலுமே நிதானமான செயல்படணும். எதிரிகளோட தொல்லைகள் என்பது ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்த வாழ்க்கை கடன் கொடுக்கறது அப்படிங்கிறதோ, அடுத்தது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசித்து செய்யக்கூடிய ஒரு நல்லது. யோசித்து செய்யணும்னா நல்லது. நம்ம முன்னாடி வரும்போது ஏதாவது செஞ்சுட்டு பின்னாடி அவன் பணம் கொடுக்கல, திருப்பி நமக்கு உதவி செய்யலை, அடுத்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான். அப்போ மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் என்பது ஜாஸ்தியாக வர்றதுக்கு முன்னாடியே கேட்குறப்பே நம்ம ரொம்ப அப்படியே கொஞ்சம் விலகிட்டது ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஜாக்கிரதையாக நிதானமாக இருக்கணும். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். எடுத்து யோசித்து செலவு பண்ணணும். நம்ம பையில் இருக்கிறது சம்மந்தமில்லாத விரயமாயிடும். அப்போ தேவையற்ற செலவினங்களை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு உடலில் கவனங்கள் அவசியம் தேவை. பொம்பளைங்களுக்கெல்லாம், லேடிஸுக்கெல்லாம் ரொம்ப உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது உன்னதமான ஒரு பலன். என்ன உடம்பு வருதுன்னே தெரியாது. ஒரு நாளைக்கு தலையில் வலிக்கும், திடீர்னு தொந்தரவு வரும், ஏதோ ஒன்று உடம்பு படுத்தினே இருக்கும். ஆனால் பாதிக்காதே தவிர ஏதோ ஊதுருவங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப உணவு முறைகளை சரியாக செய்து அழகாக செய்கிறது ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பெல்லாம் நல்லா இருக்குமே தவிர இந்த சிநேகித பழக்க வழக்கங்கள், தேவையற்ற செயல்பாடில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது நம்ம சாதாரணமாக பேசினா கூட வம்பில் விழுப்போம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக, அதாவது சிநேகிதமாக இருந்தாலும் சரி, வெளியாட்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகம் பார்க்குறவாளுக்கு உத்தியோகம் நிதானமாக வேலை பார்க்குறவன் ஏதாவது மேல் அதிகாரி சத்தம் போட்டாலோ, நம்ம ஏதாவது நம்ம சொன்னோம்னா, அடுத்த ஏதாவது சொன்னாலோ, நம்ம அப்படியே கொஞ்சம் காதில் வாங்காமல் கொஞ்சம் பொறுமையாக போனோம்னா நமக்கு எல்லாமே சாதிக்க வாய்ப்பு உண்டு. விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிதானமாக போதோம்னா எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது ரொம்ப 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 நல்லது. பரிகாரங்கள் என்பது தான் ரொம்ப முக்கியம். ராகுகால நேரத்திலே நவக்கிரக வழிபாடு செய்வதும், சூரிய நமஸ்காரம் செய்வதும், நரசிம்மருக்கு வழிபாடு செய்வதும், நரசிம்மர் கோயில் அவசியம் போயிட்டு வருவதும், தான தர்மங்கள் செய்வதும் ரொம்ப 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 நல்ல பலன்கள். நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல போனோம்னா நம்மளால் முடிஞ்சது ஒரு தான தர்மம் செய்யணும். ஏழைகளுக்கு அப்படிங்கிறதோட அஷ்டமச்சனி இருந்தால் முடவர்களுக்கும் உடல்லே உபாதைகளுக்கும் அனாதைகளுக்கும் தர்மங்கள் செய்தோம்னா மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்பது கிடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு. 65% பலன் இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதல்ல. இந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னால் நமக்கு நல்ல ஒரு பலன் என்பது கொடுக்கும். அடுத்த வரக்கூடிய இடையில வர குரு பயிற்சிகளும் அடுத்த கிரகங்களும் மாறுறப்ப அதுக்கான பலாபலன்கள் என்பது நமக்கு மாறும். இது பொதுவான பலன். இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அவனருள் பெறுக. ஜெய் ஸ்ரீராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராம் ராம்.